எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரி ஃபால் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் மட்டும் ஒரே நாளில் 2200 புள்ளிகள் ஃபால் ஆயிருக்கு. S&P 500 லாஸ்ட் ஒரு 2 days மட்டும் 10% ஃபால் ஆயிருக்கு. இது ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரி தான். ஆஃப்டர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒன்றும் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை. மார்க்கெட் ஃபால் ஆயிருந்தது, பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கிராஷ் மாதிரி ஃபால் ஆகல. பட் ஆஃப்டர் அதுக்கு ஆப்போசிட்டா சைனா ரியாக்ட் பண்ணாங்க. சைனா சேம் யூஎஸ்க்கு 34% டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரி ஃபால் ஆயிருக்கு. நாளைக்கு எஸ்பெஷலி மண்டே ஒரு பெரிய கேப் டவுன், கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் நிஃப்டி கேப் டவுனாக ஓப்பன் ஆக போகுது. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி இப்போ வரைக்கும் 615 புள்ளிகள் கேப் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக ஆஃப்டர் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு ஒஸ்ட் ஃபால்னே சொல்லலாம். இது ஒரு குளோபல் ட்ரேடு வார், நார்மல் வார் மாதிரி இல்லாமல் இது ஒரு ட்ரேடு வார் மாதிரி இனிஷியேட் ஆகிருக்கு. ஸோ வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே ஃபாலிங்கில் தான் இருக்குது. நாளைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஹியூஜ் கேப் டவுன். புட் ஆப்ஷன் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். கால் ஆப்ஷன் வச்சுருந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், மார்க்கெட் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குளோபல் கரன்சி மார்க்கெட் ரொம்பவே வாலட்டிலிட்டி அண்ட் வீக்னஸாக இருக்கும். முக்கியமாக இது ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கும். குளோபல் ரெசெஷன் வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி 40% கணிச்சிருந்தாங்க. இப்போ ஆஃப்டர் சைனா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜேபி முருகன் அவங்க கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 60% சான்ஸ் இருக்குது இந்த வருஷம் எண்டிங்கில் குளோபல் ரெசெஷன் வர்றதுக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே ரேட் கட்டை குறைக்க மாட்டாங்க, இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டே ரைஸ் ஆச்சு. இந்த 2000 புள்ளிகள் ரைஸ் ஆச்சு. இப்போ இந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 3.5% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஒரு ஹைலி ப்ரெஷர் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மிஷிகன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 1929க்கு அப்புறம் அதிகபட்சமான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சர்வேல கணிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் கோல்ட்மேன் சர்ச்சும் 20 to 35% இந்த இயரோடைய எண்டுக்குள்ள ரெஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பன் ஆகும். நிஃப்டி இப்போதைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது ஃபார்மா செக்டார்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லா செக்டார்லையுமே இந்த செல் ஆஃப் நடக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் செக்டார் வைஸாக சார்ட் வைஸாக பார்க்கலாம். இது ஒன்லி நிஃப்டியை டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது எப்போதுமே வீக்லி சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். டே சார்ட்டோ இல்லை ஹவர்லியோ நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது ஃபார் லாங் டேர்ம் பிரேக் அவுட்டுக்கு. இப்போ மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதில் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட், இங்கிருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக மார்க்கெட் ரைஸ் ஆகி அதே ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. பட் ஈவன் தோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் டே வைஸாக நம்ம வச்சு பார்க்கணும். இங்கே டாப்ல இருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்டு ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருந்தது லாஸ்ட் வீக். ஓகே, லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஆயிருந்தது. பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்டிங் இடத்துல தான் நிற்கிது. அதே நேரம் இந்த பிரேக் அவுட் சிக்னிஃபிகண்டாக ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு. 2 பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஒன்று இந்த டபுள் டாப் எடுத்து ஃபால் ஆகுது, ரெண்டாவது இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் இருக்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகி
23,800 ஆர் 24,000க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே ஹியர் ஆஃப்டர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறும். ரைட் நோ ஒரு கரெக்ஷன் ஜோனில் தான் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அதே நேரம் இந்த ட்ரெண்ட் இங்கேருந்து ரைஸ் ஆகுதுல, இந்த ட்ரெண்டை நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். இன்கேஸ் இந்த ட்ரெண்டு ஃபர்தராக பிரேக் அவுட் நடந்துச்சு, டவுன் சைடு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட்டாக மாறிடும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஸோ நாளைக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அதனுடைய க்ளோசிங் ஆனது பிலோவில் 22,400 22,500க்கு பிலோவில் க்ளோசிங் நடக்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்டாக மாறிடும். ஃபர்தராக அடுத்த சப்போர்ட் இந்த லெவலுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி கண்டினியூ ஆகிடும். டுவர்ட்ஸ் 21,300 வரைக்கும் வந்து இந்த ஃபால் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னுமே இந்த கரெக்ஷன் ஜோன் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடும். டுவர்ட்ஸ் 21,400 ஆர் 300 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுதான் குரூஷியல் சப்போர்ட்டுங்கிறது 22,800 22,775. இதுக்கு பிலோவில் க்ளோசிங் நடக்கும்போது நிஃப்டி வந்து அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது, யூஎஸ்க்கு வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது ஃபார்மா அண்ட் ஐடி. ஐடி செக்டார் வந்து நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கா, டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஐடி, ரெண்டாவது வந்து ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டார் ஆல்சோ ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். அண்டு இது வரைக்கும் ரைஸ் ஆன மெட்டல் செக்டாரும் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாலிங் வந்து நடக்குது. ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் வந்து மெட்டல் செக்டார் அண்ட் எனர்ஜி செக்டார் ஆல்சோ இந்த கரெக்ஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பட் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலை, ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட கரெக்ஷன் வந்து அதிகமான ஒரு கரெக்ஷன் வந்து வருது. பட் ட்ரெண்டு அதிகமாக சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபார்மா அண்ட் ஐடி செக்டாரில் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப வீக்னஸாக இருக்கிறது ஐடி அண்ட் ஃபார்மா. இதுக்கு அடுத்து மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார் ஆல்சோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகி அகெயின் ட்ரெண்டு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். எஸ்பெஷலி இந்த குளோபல் ரெசஷன்னு வரும்போது உங்களுக்கு பேங்கிங் செக்டார்லேயும் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஓவரால் செல் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எல்லா செக்டார்லையுமே ஆல் ஓவர் எல்லா செக்டார்லையுமே இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிறதுல ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான். ஓகே, நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான் அப் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 23,000 வரைக்கும் இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே இந்த செல் ஆஃப் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஹியூஜ் கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி 22,800 22,775 இதுக்கு பிலோவில் போகும்போது இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னுமே ஃபர்தராக டவுன் ட்ரெண்டாக மாறிடும். நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடும். ஸோ இதை கவனித்து பாருங்கள். அண்டு கோல்டு அண்டு க்ரூட் ஆயிலை பற்றியும் பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கும் எப்போதுமே ஒரு ரெசஷன் சிச்சுவேஷன் வரும்போது க்ரூடு வந்து ஃபால் ஆகும், கோல்டு வந்து ரைஸ் ஆகும். ரெசஷன் வரும்போது க்ரூடு வந்து ஃபால் ஆகும், கோல்டு வந்து ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் அப் சைடில் இருந்தது, இந்த இடத்துல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான டார்கெட்டுங்கிறது வந்து இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் தான் ஆயிருந்தது. ஈவன் பிரேக் அவுட் ஆகிட்டு அப் சைடில் வந்து நம்ம டார்கெட் எப்படி என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், 6,175 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 6,182 வரைக்கும் ரைஸ் ஆகிருப்பாங்க. செகண்ட் டார்கெட் வந்து 6,215, பட் அதுக்கு போகலை. அகெயின் ஷார்ப்பாக ஃபால் ஆயிருக்கு, டவுன் சைடு வந்து ஃபால் ஆயிருக்கு. இப்போ இதை நீங்கள் வந்து கவனிச்சு பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா இந்த இடத்துல பாருங்க. பேட்டர்ன் வைஸாக எடுத்து பார்க்கும்போது லைக் வந்து
இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதோடைய டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கனால இன்கேஸ் அப் சைடில் ரைஸ் ஆச்சுன்னா 5700 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 5200, செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 4875 இருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்குமே இந்த மாதிரி ஒரு குளோபல் ரெஷன் வரும்போது ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கோல்டு வந்து இந்த இயருடைய செகண்ட் டார்கெட் வந்து 90,000ங்கிறத பார்த்தோம். மார்க்கெட் 91,000 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம். கோல்டை பொறுத்தளவுக்கு யூஎஸ் டாலர் தான் கோல்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகும். யூஎஸ் டாலர் வந்து எப்போதுமே ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். பொதுவாக வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கோல்டு வந்து ரைஸ் ஆகும். பட் ரைட் நோ யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால கோல்டு வந்து இந்த கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 82,500ங்கிறது வந்து கோல்டுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். இது வரைக்குமே கோல்டில் வந்து பையிங்கில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 82,500 தான். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.